நீர் சொன்னால் எல்லாமாகும். உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தாலும் உள்ளம் வாழும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீரன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீரன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பாவி என்றனை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைப்பவரே. பாவி என்றனை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைப்பவரே. பரியாசமும் பசித்தாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பரியாசமும் பசித்தாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். மெய் தேவா உன் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. மெய் தேவா உன் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. உந்தன் மார்பிலே தினம் சாய்ந்ததால் முத்தமிட்டு இலை பாருவேன். உந்தன் மார்பிலே தினம் சாய்ந்ததால் முத்தமிட்டு இலை பாருவேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீரன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். உமது கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் பரிசுத்தராக இருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் எடுக்கின்றோம். எவ்வளோ எங்கள் மேல் நீர் அன்பு கூறுகிறீர். கண்மணி போல் அனைவரையும் நீர் காத்து கொண்டு வழி நடத்தி உமது வழிகளில் எங்களை நடத்து கொண்டு வருகிறே, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஒரு சத்தத்தை கேட்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நீர் முது பிரசனம் மூலமாக, பரிசுத்த ஆவியின் அசைவாடுதல் மூலமாக, முது வார்த்தை மூலமாக எங்கள் அனைவருக்கும்
நிறைவாக பரிமாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் வெறுமையாக போகாதபடி நீர் எங்களை ஆசீர்வதித்தள்ளும். எங்கள் உள்ளத்திலையும் எங்கள் மத்தியிலையும் பாவங்கள், தடைகள், குறைகள், குற்றங்கள் எதுவும் இருந்தால் கர்த்தாவே, நீர் தயவாக மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு நீர் தந்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை எங்கள் அனைவருக்கும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். சமாதானத்துக்குள் நீர் காத்துக்கொள்ளும் ஐயா. எங்கள் உள்ளத்தில் அன்பை நீர் ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சின்றாடுகிறோம். எங்கள் மத்தியில் பல பேர் பல ஜெப குறிப்புகள் வைத்திருக்கிறார்கள் கர்த்தாவே. நீரே தயவாக ஒரு நபரையும் சந்தித்து அவருடைய தேவைகளையும் வாஞ்சிகளையும் நீர் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள், நீர் கண்ணீர்களை துடைத்தருளும். எங்களுடைய நோய் நொடிகளை நீர் எடுத்து போட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு ஒருவேளை வாழ்க்கையில் குழப்பங்கள் இருந்தால் அதை நீர் எடுத்து போற்றலும் கர்த்தாவே. நீர் அற்புதமாக நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக நாளை நடக்கிற கல்யாணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபையார்கள், 2 வாலிபர்கள், 2 குடும்பம் ஒன்றாக வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஐயா. இவர்களை நீர் இணைத்து பிரசனத்தில் அவர்கள் வரும்போது அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு அருமையான கிறிஸ்துவ குடும்பத்தை அவர்கள் உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த ஆயத்தங்களை நீர் ஆசீர்வாதத்திலும் உமது கிருபை, உமது ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலும் பாஸ்டர் யோவான் அவங்க குடும்பம் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அதுக்காக நன்றி கர்த்தாவே. அவருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வாதத்திலும் அவருடைய தேவனாக நீர் இருந்து அந்த பகுதியில் அவர் ஊழியம் செய்கிற பகுதியில் கர்த்தாவே, உமது சபை வளர்ந்து பல பேர் உம்மை ஏற்றுக்கொண்டு உமது ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த மகனை இன்றைக்கு நீர் மறுபடியுமாக உபயோகிக்க வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. உமது சத்தத்தை கேட்க வேண்டும். இயேசு நமக்காக என்ன செய்கிறார் என்று நாங்கள் மறுபடியுமாக புரிந்து கொண்டு அது பிரகாரமாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சின்றாடுகிறோம். இந்த ஆராதனையும் இந்த சமயத்தையும் எங்களையும் உமது கரத்தில் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தலும் ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய தேவனாக நீர் இருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற இயேசுவின் நாமத்தில் கெஞ்சின்றாடுகிறோம் பரம்பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உங்கள் மத்தியில் நிற்கும்படியான பாக்கியத்தை கொடுத்த என் அன்பு ஆண்டவருக்கு கனமும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் நான் செலுத்திக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்த என் அன்பு ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த திருச்சபையினுடைய போதகருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக தேவனுடைய பெரிதான கிருபையினால் மீண்டுமாக உங்கள் மத்தியில் நிற்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். எனக்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். சொன்னது போல அநேக ஆண்டுகளாக ஒரு 8 ஆண்டுகளாக இந்த ஒசூர் பகுதியில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அனந்தாசம் திருச்சபையினுடைய போதகராக. அப்பொழுது இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆராதனை ஒவ்வொரு முதல் தேதியும் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஆராதனை நடக்கும். அநேக பிள்ளைகள் வருவார்கள். அதில் அனந்தோஷம் திருச்சபையை சாராத ஒரு நபரை நான் சந்தித்து அவரிடத்துல சொன்னேன், நீங்கள் ஏன்
இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அவர் கலந்து கொண்டார். அப்போ நானும் மாதத்துக்கு ஒரு தடவை அவருடைய வீட்டுக்கு போய் ஜெபிப்பதுண்டு. அவர் ஆனந்தாசிரம் திருச்சபை விசுவாசியல். ஆனால் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி கரெக்டாக 6 மணிக்கு இல்லை 5:45 அங்கே இருப்பார். 6 மணிக்கு ஆராதனை. அவர் சொல்லுவார் ஒவ்வொரு சமயம், இந்த ஆராதனை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு பாஸ்டர் அப்படின்னார். 3 வருடங்களுக்கு முன்பாக எனக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அவரும் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஒரு இடம் சென்றார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த முதல் தேதி ஒரு 9 மணிக்குள்ளே அவர் ஒரு ஃபோன் அடிச்சிடுவார். எனக்கு ஃபோன் அடித்து, பாஸ்டர் உங்களுக்காக இன்றைக்கு நான் ஜெபித்தேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொடுங்கள் என்று சொல்லுவார். எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், ஒரு சமாதானமாக இருக்கும். சரி, எனக்காக ஒரு நபர் ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், எனக்காக ஒரு நபர் ஒவ்வொரு மாதமும் என்னை நினைத்து, என்னுடைய குடும்பத்தை நினைத்து எனக்காக ஜெபிக்கிறார் என்று நினைத்த பொழுது எனக்கு அது ஒரு பலத்தை கொடுக்கும், எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், எனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். நிச்சயமாகவே உங்களுக்காக ஒருவர் ஜெபிக்கிறார் என்ற பொழுது அது நிச்சயமாகவே உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும். ஒருவேளை மனைவிக்காக கணவன் ஜெபிக்கலாம், கணவனுக்காக மனைவி ஜெபிக்கலாம், பிள்ளைகளுக்காக தகப்பன் ஜெபிக்கலாம், தகப்பனுக்காக பிள்ளைகள் ஜெபிக்கலாம், இல்லை நண்பர்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவருக்காக இன்னொருவர் ஜெபிப்பது, இவர் நமக்காக ஜெபிக்கிறார் என்று தெரிந்த பொழுது அது மிகுந்த ஒரு பலத்தையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும். இந்த நாளிலே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த விதமான மனநிலையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுடைய கணவன் உங்களுக்காக ஜெபிக்க மறந்தாலும், உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஜெபிக்க மறந்தாலும், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஜெபிக்க மறந்தாலும், உங்களுடைய உறவுக்காரர்கள் இல்ல சகோதர சகோதரிகள் உங்களுக்காக ஜெபிக்க மறந்தாலும், இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க ஒருவர் இருக்கிறார். நீங்கள் எந்த பிரச்சனையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய மனம் எவ்விதமான பதட்டத்தோடு வேதனையோடு இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க ஒருவர் இருக்கார். உடைய வேதத்தை யோவானுடைய சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கிறீர்கள். இயேசு இவைகளை சொன்ன பிற்பாடு தன்னுடைய கண்களை எங்க ஏறெடுத்தாராம்? வானத்திற்கு ஏறெடுத்தார். எதுக்கு வானத்துக்கு ஏறெடுப்போம்? ஜெபிப்பதற்காக. 9ஆம் வசனத்தினுடைய முதல் வரி, 9ஆம் வசனத்தினுடைய முதல் வரி, நான் அவர்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு உங்களுடைய பெயர் உங்களுடைய கணவன் உச்சரித்து ஜெபிக்காவிட்டாலும், உங்களுடைய மனைவியினுடைய வாயில் உங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படாவிட்டாலும், உங்களுடைய தகப்பன் உங்களுக்காக ஜெபிக்காவிட்டாலும், உங்களுடைய தாய் உங்களுக்காக ஜெபிக்காவிட்டாலும், இன்றைக்கு கிறிஸ்து இயேசு உங்களுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிறார். இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இல்லை? என்னுடைய பெயர் கிறிஸ்துனுடைய உதடுகளில் உச்சரிக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அதைவிட என்ன ஆசீர்வாதம் இருக்கும்? இங்க உட்கார்ந்துருக்கோம், எத்தனை பேர் தெரியல, ஒரு 70 பேர் உட்கார்ந்துருக்கும் பொழுது பாஸ்டர் ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்ல,
பாஸ்டருடைய இருதயத்தில் நான் இருக்கிறேன். பாஸ்டர் என்னை நினைவு கூர்ந்தார், என்னுடைய பலவீனத்தை நினைவு கூர்ந்தார், என்னுடைய சூழலை நினைவு கூர்ந்தார் என்று ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்றைக்கு கிறிஸ்து இயேசு உங்கள் ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி ஜெபிக்கிறார். உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய உதடுகளில் உங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படாவிட்டாலும் கிறிஸ்து இயேசுவினுடைய உதடுகளில் உங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. எவ்வளோ ஆசீர்வாதம் இல்லை? என்னுடைய தகப்பனார் எனக்காக ஜெபிப்பார். நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது, நான் 10th +1 +2 இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது எனக்காக ஜெபிப்பார். அவருடைய ஜெபத்தில் 1-2 காரியங்கள் ஆழமாக பதிவு செய்வார். முதல் காரியம், என்னுடைய மகன் ஊழியக்காரனாக போகணும், முதல் காரியம். 2வது காரியம், அவர் ஜெபம் பண்ணுவார், இவனுக்கு ரொம்ப கோபம் வருது, அவனுடைய கோபத்தை அடக்கணும் சுவாமி அப்படின்வார். எங்களுடைய அக்கா தங்கச்சி, எங்களுடைய அக்கா, எங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுவேன், அப்படியே இருப்பேன். சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, அப்போ கூட ஜெபம் பண்ணுவார் அதே வார்த்தையை சொல்லி. அது இன்னும் கோபம் அதிகரிக்கும். ஜெபத்தில் முழிச்சிருந்து எங்கள் அம்மா ஒரு இடி இடிப்பேன். ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது, அந்த ஜெபம் கேட்டது. எங்க போச்சுன்னு தெரியல அந்த கோபங்கள் எல்லாம். அவர் ஜெபித்த மாதிரி ஊழியக்காரனாகவும் மாறினேன். கிறிஸ்து இயேசு உங்களுக்காக ஜெபிக்கிறார். எவ்வளவு ஒரு பாக்கியம் தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை வராமல் இருக்கலாம். உங்களுடைய மனைவி உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, கணவன் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய தகப்பன் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, இந்த ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா என்ற ஒரு அவநம்பிக்கைகள் இருக்கலாம். ஆனால் நமக்காக ஜெபிக்கிற நபர் யார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த ஜெபத்தின் மேல மிகுந்த இன்னும் அதிக நம்பிக்கை, விசுவாசம் வரும். அதனால் இன்னும் அதிக ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். நமக்காக இன்று ஜெபிக்கக்கூடிய கிறிஸ்து இயேசு யாருங்க? கிறிஸ்து இயேசு யார்? சர்வத்தையும் சிருஷ்டித்த தெய்வம், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். யோவானுடைய புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க, இப்ப வாசிக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள். அந்த அதிகாரம் முழுவதிலும் கிறிஸ்துவை ரொம்ப அழகாக சித்தரிப்பார், அறிமுகப்படுத்துவார் யோவான். அவர் ஆதியில் இருந்தார், அவர் தேவன். அதற்கு பிற்பாடு சகலமும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் தெய்வம் மாத்திரமல்ல, சகலத்தையும் சிருஷ்டித்தவர் நமக்காக ஜெபிக்கிறார். ஒருவேளை பாவிகள், பாஸ்டர், ஒருவேளை நாங்க ஜெபித்தா, இவர் ஜெபித்தா கேட்குமோ கேட்காதோ என்ற அவன் நம்பிக்கை வரலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறவர் யாரு? ஒரு தெய்வம், நம்மை உருவாக்கிய தெய்வம், சர்வத்தையும் சிருஷ்டித்த தெய்வம், நமக்காக ஜீவனை விட்ட ஒரு தெய்வம், இரட்சகர், மீட்பர், தேவ ஆட்டுக்குட்டி. இப்படி அநேக பெயர்களை யோவான் சொல்லி அவரை அறிமுகப்படுத்துகிறார். இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறவர் ஒரு பாவ மனுஷன் அல்ல, ஒரு பாவி அல்ல, ஒரு சாதாரண ஊழியக்காரன் அல்ல. சர்வத்தையும் சிருஷ்டித்த தெய்வம் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறார். அப்ப ஏங்க கவலைப்படணும்? யார் நம்ம பக்கம் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் எதை குறித்தும் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறவர் ஒரு இரட்சகர், அநேகரை சுகமாக்கியவர், மரித்த மனிதனை உயிரோடு கொண்டு வந்தவர், முடவனை எழுந்து நடக்க செய்தவர், குருடனை பார்வையடைய செய்தவர், செவிடன் கேட்கும்படியாய் செய்தவர், பிசாசு பிடித்தவன் நல்ல குணநலையோடு மாறச் செய்தவர் தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கு ஜெபிக்கிறார். அப்ப நம்முடைய நோயை குறித்து ஏன் கவலைப்படணும்? நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நாம் ஏன் கவலைப்படணும்? நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் ஏன் கவலைப்படணும்? இல்லை நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாம் ஏன் பயப்படணும்? ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறவர் யார்? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எப்படி ஜெபிக்கிறார் தெரியுங்களா? ரொம்ப அருமையான ஜெபம். இந்த ஜெபம் எல்லாம் வீட்டில் போய் வாசி பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, 6வது வசனம் வாசிங்களேன்.
அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீர் கொடுத்த இவர்கள் யாரா? உம்முடையவர்கள். கடவுளை, உமக்கும் இந்த மனுஷர்களுக்கும் வித்தியாசம் அல்ல. நான் எப்படி இவர்களுக்கு ஒரு தகப்பனோ அதே மாதிரி இவர்கள் உம்முடையவர்கள், உமக்கு சொந்தமானவர்கள். யாராவது ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? அவருக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுனா, யாருக்காவது வேலை வாங்கி கொடுக்கணும், இல்லாட்டி ஏதோ ஒரு காரியத்துக்காக அறிமுகப்படுத்தும் போது ஒரு அதிகாரி இடத்துல இவர் உங்களுக்கு கூட தூர சொந்தம் வருவார் அப்படின்னும் பொழுது அவருக்கு என்ன ஆகும்? அந்த அதிகாரிக்கு, ஓ நமக்கு தூரத்து சொந்தமாக இருக்குமோ, ஒரு சின்ன அவருக்கு அவருடைய இருதயத்தில் ஒரு சின்ன என்ன இருக்கும், இடம் இருக்கும். ஓ நம்முடைய தூரம் சொந்தம் போல. இன்னும் நம்ம ஊரில் இப்போ என்னன்னா, நம்ம ஆளு தாங்க. நம்ம ஆளுனா என்ன அர்த்தம்? நம்ம ஜாதிகாரன் தான். இங்க கிறிஸ்து இயேசு ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? இவர்கள் என்னுடையவர்கள் அல்ல. இவர்கள் யாரு? உம்முடையவர்கள் சுவாமி. வாசிங்களே 8வது வசனம். சரி, 9வது வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஓகே, நான் யாருக்காகவா? நீர் எங்களுக்கு தந்தவர்களுக்காக. இன்றைக்கு நீங்களும் நானும் யாருங்க? நீங்களும் நானும் யாரு? ஒரு விபத்தாக நம்ம இங்க வந்து உட்கார்ந்துடல. நீங்களும் நானும் தேவன் கிறிஸ்துவுக்காக கொடுக்கப்பட்டவர்கள். அப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் அன்றைக்கே ஜெபம் பண்ணார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீர் கொடுத்த இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாசிங்களேன். அவர்கள் உம்முடையவர்களாகவே இருக்கிறார்களே. 10வது வசனம். என்னுடையவைகள் யாவும் உடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். ஓகே, அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். 11வது வசனம். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன். ரொம்ப தெளிவா சொல்றாரு கிறிஸ்து இயேசு. சரி, ரொம்ப அழகான ஜெபம். கிறிஸ்து இயேசு சொல்றாரு, இவர்கள் உம்முடையவர்கள், இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன்னா நான் இந்த இனிமேல் உலகத்தில் இல்லை, நான் பரலோகத்தில் உம்மோடு இருக்க போகிறேன். ஆனாலும் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். எந்த சூழ்நிலைகளை ஜெபித்தார் தெரியுமா? எந்த சூழ்நிலையில் இந்த ஜெபம் ரொம்ப அருமையான, அநேக சமயங்களை நம்முடைய சூழ்நிலைகளையும் பார்க்கணும். அந்த ஜெபிக்கிற சூழ்நிலைகளை நம்ம பார்த்து அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையில ஜெபிக்கிறார் தெரியுமா? 2வது வசனம். சார், எந்த சூழ்நிலையில ஜெபிக்கிறார்? பிதாவே, வேளை வந்தது. என்ன வேளை வந்துச்சு? எஸ், வேளை வந்தது. உலகத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய வேளை வந்துச்சு. உலகத்தார் தன்னை அடிச்சு நிர்வாணப்படுத்தக்கூடிய வேளை வந்துச்சு. தன்னை காயப்படுத்தக்கூடிய நேரம் வந்துச்சு. தன்னை எவ்வளவு தூரம் இந்த உலகத்தார் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு கேவலப்படுத்தக்கூடிய வேளை வந்தது. கல்வாரியின் அந்த பாரமான சிலுவையை தன்னுடைய அழகான மென்மையான தோளின் மேல் சுமக்கக்கூடிய வேளை வந்துச்சு. இரத்த வெள்ளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய வேளை வந்தது. முட்கிரீடம் சூட்டக்கூடிய வேளை வந்தது. தண்ணீர் சர்வத்தையும் சிருஷ்டித்த என் அன்பு ஆண்டவர் தாகம் எடுக்கக்கூடிய வேளை வந்துச்சு. அந்த தாகத்திற்கு நல்ல தண்ணீர் கிடைக்காத ஒரு வேளை வந்தது. அவமானப்பட்டார். தன்னை இந்த உலகம் காரி துப்போம், கொட்டும், இந்த வேளையெல்லாம் வந்தது. தன்னுடைய ஜீவனை கல்வாரியிலே எல்லாருக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய வேளை வந்தது. ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில அவர் ஜெபிக்கவில்லை. இந்த ஜெபத்தை அவருக்கு தெரியும், தன்னுடைய ஜீவன் போக போகிறது. அந்த சூழ்நிலையிலும் தனக்காக ஜெபிக்கவில்லை. அநேக சமயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது மற்றவர்களுடைய பிரச்சனை பெருசா தெரியாது. உண்மையா இல்லையா? நம்ம தான் ரொம்ப பெருசா வச்சுக்கிட்டு நமக்காகவே ஜெபித்துக் கொண்டிருப்போம்.
ஆனால் கிறிஸ்து தனக்கு இவ்வளவு பாடுகள், வேதனைகள், அவமானங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு வேளை வந்த பொழுதோ அவர் யாருக்காக ஜெபித்தார்? மற்றவர்களுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்தார். இந்த ஜெபத்தில் 4 மிக முக்கியமான காரணங்களுக்காக ஜெபித்தார். 4 மிக முக்கியமான காரணங்களை இந்த நாளிலே நாம் தியானித்து நாம் கடந்து செல்வோம். உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு அற்புதமான ஜெபத்தை ஜெபித்தார். உங்களுடைய தேவைகளுக்காகவும் என்னுடைய தேவைகளுக்காகவும் நாம் ஒவ்வொருடைய காரியங்களுக்காக 4 மிக முக்கியமான காரியங்களுக்காக கிறிஸ்து இயேசு அன்று ஜெபித்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறவர் ஒரு பாவி அல்ல, ஒரு பாவ மனுஷன் அல்ல, சாதாரண ஒரு ஊழியக்காரன் அல்ல. சர்வத்தையும் சிருஷ்டித்த என் அன்பு ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறார். முதலாவது காரணம் வாசிப்போமே, 11வது வசனம். நீர் உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் என்ன செய்றோம்? காத்துக்கொள்ளும். முதல் காரணம், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜெபித்த ஜெபம் என்னென்றால் நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபித்தார். என்னுடைய பிள்ளைகள், நான் இந்த பூமியை விட்டு நான் செல்ல போகிறேன், என்னுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் இருக்க போகிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு வேண்டும். இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக சமயங்களில் நம்முடைய உறவுள்ள யாராவது ஒருத்தர் மரித்து விட்டார் என்றால், நெருங்கிய உறவுக்காரர்கள் மரித்து விட்டோம் என்றால் நாம் தனிமையாக இருப்பதை போல நாம் உணர்வோம். ஒருவேளை மனைவி மரிக்கும் பொழுது, கணவன் மரிக்கும் பொழுது, சொந்த பந்தங்கள் நம்மை சுற்றி இல்லாத பொழுது நான் தனிமையாக இருக்கிறேனே கடவுளே, நான் ஒரு பெண்ணாய் இருக்கிறேனே, நான் ஒரு தனிமையான ஆணாய் இருக்கிறேனே, எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லையே சுவாமி என்று நாம் வேதனைப்படுவதுண்டு. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன? ஒரு பாதுகாப்பு இல்லாத எதிர்காலம் இருக்கிறது. எனக்கு ஒரு சொந்த வீடும் இல்லையே, நான் ரிட்டையர்ட் ஆனால் நான் எங்கே போவேன்? ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். ஒருவேளை இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய யாராவது ஒருவர் நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள், பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்ற உணர்வு இருக்கும் என்றால், இன்றைக்கு உங்களுக்காக கிறிஸ்து இயேசு உங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும் சுவாமி. அது பொருளாதார ரீதியாகும், மனுஷ ரீதியாகும் பாதுகாப்பு அவர்களுக்கு வேண்டும் சுவாமி. இன்றைக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை, இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸினுடைய தாக்கம். பாதுகாப்பு இல்லை. வெளியே போகிறோம், வரோம், எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். அந்த சந்திக்கிறவர்களில் யார் யாருக்கு இந்த வைரஸ் இருக்கிறது, யார் யாருக்கு இந்த வியாதி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் மற்ற ஒன்றும் பிரயோஜனமற்றது. உங்களுடைய படிப்பை நீங்கள் பாதுகாப்பீர்கள் என்று நினைப்பீர்கள் என்றால், உங்களுடைய பதவியை நீங்கள் பாதுகாப்பு என்று நினைப்பீர்கள் என்றால், உங்களுடைய பணத்தை நீங்கள் பாதுகாப்பு என்று நினைப்பீர்கள் என்றால், உங்களுடைய சொந்த பந்தத்தை நீங்கள் பாதுகாப்பு என்று நினைப்பீர்கள் என்றால், ஒரு நாள் தோல்வி அடைந்து விடுவீர்கள், ஏமாந்து போயிருவீங்க. கிறிஸ்து இயேசுவே எனக்கு பாதுகாப்பு. அது வியாதியை குறித்தும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை குறித்தும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்கள் ஒவ்வொருடைய பாதுகாப்புக்காகவும் ஜெபிச்சிட்டார். பொருளாதார பாதுகாப்பு, நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்பு, பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பு, மனுஷ தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு, எல்லாவற்றிற்கும் கிறிஸ்து இயேசு உங்களை வேலி அடைத்து பாதுகாப்பதற்காக அவர் ஜெபித்தார். இரண்டாவது காரணம், அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, நான் வேகமா போறேன். 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இரண்டாவது காரியம், கிறிஸ்து இயேசு உங்களுக்காக எனக்காக ஜெபித்தது, கர்த்தாவே என்னுடைய பிள்ளைகள் இந்த பாவ சூழ்நிலையோடு இந்த பரிசுத்தமான பரலோகத்திற்கு வர முடியாது சுவாமி. அவர்கள் அந்த பரலோகம் என்னோடு சேர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்றால், நம்மோடு இணைந்து இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் பரிசுத்தம் அடையணும் சுவாமி.
அதனால என்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யும்? பரிசுத்தமடைய செய்யும். அவர் சொல்றாரு, உம்முடைய வசனமே சத்தியம், சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இரண்டாவது காரியம், கிறிஸ்து இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்தது நம்ம எல்லாரும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக. அதற்கு வழிகாட்டியது இந்த வசனம். இந்த வசனத்தை அவர்கள் தியானித்தார்கள் என்றால், இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் படித்தார்கள் என்றால், இந்த வசனத்தின்படி அவர்கள் நடந்தார்கள் என்றால், இந்த வசனம் அவர்களை பரிசுத்தமாக்கும். எனவே என்னுடைய பிள்ளைகள் எப்படியாவது 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரமாவது இந்த வசனத்தை தியானிக்கணும் சுவாமி. கிறிஸ்து ஜெபித்தார். நீங்க உங்களுடைய பிள்ளைகள் வேதம் வாசிக்கணும்னு ஜெபித்தீங்களோ இல்லையோ, கிறிஸ்து இயேசு உங்களுடைய பிள்ளைகளும் நீங்களும் வேதம் வாசிக்கணும், அந்த வாசித்ததின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக ஜெபித்திருக்கிறார். பிதாவினிடத்தில் ஜெபித்தார், என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாகணும் சுவாமி. அதுக்காக இந்த வசனத்தை அவர்கள் தியானிக்கும்படியாய் சொல்லும். பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்த அநேக காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்த அந்த கிளாஸுக்கு போ, இந்த கிளாஸுக்கு போ, வேற இவங்கள பாரு, அவங்கள பாரு, இதை செய்ய, அதை செய்ய. ஒழுக்கப்படுத்த இதை விட ஒரு சரியான வழி எங்கேயுமே கிடையாதுங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கம் அடைய வேண்டும், உங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டும் என்றால் இந்த வேதத்தை விட பெரிய வழி எங்கேயுமே கிடையாது. இந்த வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், தினந்தோறும் வாசிக்க சொல்லுங்கள். முதல்ல நம்ம வாசிக்கணும் இல்லை? காலையில் எழுந்த உடனே முதல் வேளை நம்ம என்ன செய்கிறோம்? ஒன்று கண்ணாடியை பார்க்குறோம், இல்லாட்டி சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம செல்லை தேடுறோம். உண்மையா இல்லையா? முதல் வேலையா சார்ஜ் பண்ணுறோம் நம்முடைய செல்லை. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சார்ஜ் பண்ணணும். எங்கிருந்து? வேதம் மாத்திரமே. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதுதான் அவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாகணும் சுவாமி. இதே பாவ வாழ்க்கை வாழக்கூடாது. இதே விதமாக நடந்து கொண்டு, இதே விதமாக பேசிக்கொண்டு, இதே வாழ்க்கை அவர்கள் இத்தனை வருஷங்கள் இருந்து கொண்டு இருக்கக்கூடாது ராஜா. கிறிஸ்துவன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் வளரணுங்க. ஒவ்வொரு நாளும் வளரணும், ஒவ்வொரு நாளும் வளரணும். ஒவ்வொரு நாளும் நம்ம 30 வருஷ கிறிஸ்தவர்கள், 40 வருஷ கிறிஸ்தவர்கள், பிரயோஜனம் என்ன? மாற்றம் இருக்கிறதா? ஏதாவது வளர்ந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பரிசுத்த தன்மை கூடி இருக்கிறதா? யோசிக்கணும். 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்தோம் என்றால் அது பிரயோஜனமற்றது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த பிரபுனுடைய மகன், 2வது மகன் இருக்கான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அழகா இருக்கான். அவங்க அம்மா இன்னைக்கு நல்லா கொஞ்சுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, இடுப்புல தூக்கி வச்சுக்குவாங்க. அந்த அம்மா தூக்குதோ என்ன தெரியல. என்ன பொதுவா 25 வயசு 25 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. இதே மாதிரி இருக்கான் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. 25 வயது ஆயிடுச்சு. சரி, என் புள்ள அழகா இருக்கான்னு தூக்கி கொஞ்சம் இடுப்புல வச்சுக்குவாங்களா? அந்த அம்மா என்ன வேதனைப்படுவார்கள்? படுவாங்களா, பட மாட்டாங்களா? ஒவ்வொருவருக்கும் இது எல்லாருக்கும் ஒரு சின்ன உதாரணம் தான். அவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? நம்ம 25 வயசு வரைக்கும் குள்ளமா இருக்கிறவங்களுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? நிறைய பட்ட பேர் வைக்கிறீங்க, இப்போ ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க. என்னையா? மாற்றுத்திறனாளிகள். நம்ம இன்னைக்கு தமிழ்ல சொல்லிட்டு போயிடும், முன்னாடி முடவர்கள் அப்படின்ட்டுவோம். அப்போ 25 வருஷமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லைன்னா நம்மளும் யாரு? மாற்றுத்திறனாளி தான். இன்னும் வளரல, இன்னும் அப்படியே தான் இருக்கும். அப்ப நம்மளும் யார் தான்? ஹேண்டிகேப், மாற்றுத்திறனாளிகள் தான். அப்ப உலக பிரகாரமான தாய் இவ்வளவு வேதனைப்படும் பொழுது நம்மை சிருஷ்டித்த நம்முடைய அன்பு ஆண்டவர் நம்மை பார்த்து எவ்வளவு வேதனைப்படுவார். என் பிள்ளை வளரலையே, என் பிள்ளைக்காக நான் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஜீவனை கொடுத்தேன். ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி என் பிள்ளை வளரணும், பரிசுத்தம் ஆகணும் என்பதற்காக நான் ஜெபித்தேனே. என்னுடைய ஜெபம் வீணா போயிடுச்சு. எவ்வளவு வேதனைப்படுவார் கிறிஸ்து இயேசு. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, 2வது காரியம், கிறிஸ்து இயேசு நீங்களும் நானும் பரிசுத்தம் அடைய வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். 3வது வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் 20 to 23 வரைக்கும்.
ஓகே. அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கவுமா? ஒன்றாய் இருக்கவும். எதுக்காக ஜெபித்தாரா? மூன்றாவது ஜெபம். அவருடைய ஜெபம் ரொம்ப தெளிவா இருக்கு. இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்லை. அவருடைய ஜெபத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, பிதாவே, நானும் நீயும் எப்படி ஒன்றாயிருக்கிறோமோ அதே போல என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கணுமா? ஒன்றாயிருப்பதற்காக ஜெபித்தார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஜெபித்தாரு? எந்த திருச்சபையை சார்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என் அன்பு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு நமக்குள்ள பிரிவினை வரும் என்பதை. அவர் தெரிஞ்சு கொண்டதினால 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் ஜெபித்தாரு, என் பிள்ளைகள் எந்த சூழலிலும் அவர்கள் பிரிந்து விடக்கூடாது, எந்த காரணத்தினாலும் அவர்கள் கருத்து வேறுபடினால் ஒருவர் சண்டை போட்டு ஒருவர் விட்டு விலகி போகக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்க வேண்டும். அதுக்கு உதாரணத்தையும் அவர் சொல்றார். எப்படியா? நம்ம 2 பேர் எப்படி இருக்கிறோமோ, அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சுங்களா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம எப்படி ஒற்றுமையா இருக்கிறோமோ அதே போல இந்த திருச்சபை விசுவாச பிள்ளைகளும் குடும்பமும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் சுவாமி. இன்றைக்கு பிசாசானவன் நம்முடைய திருச்சபையிலே பிரிவினை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவியை அவன் பயன்படுத்துகிறான். பிரிவினை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இன்றைக்கு திருச்சபையினுடைய ஒற்றுமையை குலைத்து ஒருவருக்கு ஒருவர் பிரிவினையை உண்டாக்கி அது யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறது? யாருடைய பாதிக்கிறது? நம்மையும் பாதிக்கிறது, நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறையும் பாதிக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் பாதிக்கிறது. புதுசா ஒருத்தர் யோசித்துட்டு இருப்பாரு, இந்த சர்ச்சுக்கு போலான்ட்டு, அவரையும் பாதிக்கிறது. எத்தனை பேரை பாதிக்கிறது பாத்தீங்களா? இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசு ஜெபித்தார், என்னுடைய பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்கணும் சுவாமி. அது குடும்பமா இருந்தாலும் சரி, அது மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, இல்ல விசுவாசிகள், பாஸ்டர், எல்டர்ஸ், டீக்கனஸ் யாராக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி ஒற்றுமையா இருந்தோமோ அப்படி அவர்கள் ஒற்றுமையா இருக்கணும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜெபித்தார். அவருடைய ஜெபத்தை நம்ம பொய்யாக்க போறோமா இல்ல உண்மையா அது ஆசீர்வாதமாய் மாறப்போகிறதா நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. எவ்வளவு காலங்க நம்ம உயிரோடு இருக்க போறோம்? எவ்வளவு காலம் உயிரோடு இருக்க போறோம்? ஒரு கால்குலேஷன் போடுங்களேன். உங்களுடைய வயசுல எவ்வளவு காலங்கள் நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க? ஒரு 80 வயசுனா 80 வயசு மனிதருடைய அவருடைய ஆயுட்காலத்தை ஒரு போட்டோன்னு வச்சுக்கோங்க. அதில் 40 வருஷம் தூங்கியே போயிருக்கும். உண்மையா இல்லையா? இல்லை 30 வருஷம்னே வச்சுக்குவோம், தூங்கியே போயிருக்கும். மீது 20 வருஷம் என்ன செஞ்சிருப்பாரு? வேலைக்கு 8 மணி நேரம் வேலை இல்லை, வேலைக்கு போயே முடிஞ்சிருக்கும். மொத்தம் எத்தனை? 30, 20, 50. ஒரு 10 வருஷம் டிராவலிங்லேயே போயிருக்கும். ட்ரெயினில், பஸ்ஸில், அப்படி டிராவலிங்லேயே போயிருக்கோம். 60 போயிடுச்சு. 20 வருஷம் கூட நம்ம மனநிலை புரிந்து கொண்டு எப்படி வாழ்ந்தோம், எத்தனை பேர் இடத்துல பேசினோம், எத்தனை பேர் இடத்துல பழகினோம், எத்தனை பேர் இடத்துல அன்பா இருந்தோம். கோடான கோடி ஜனங்களை தேவன் சிருஷ்டித்தாருங்க. எவ்வளவோ அற்புதமான அழகான முகங்கள் இன்னும் நம்ம பார்க்கல. உண்மையா இல்லையா? எல்லா முகத்தையும் பார்த்துட்டோமா? மிஞ்சி போனா உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எத்தனை முகத்தை பார்த்திருக்க முடியும்? ஒரு கால்குலேஷன், பாஸ்டர் நல்ல கால்குலேஷன் போடுவார். எத்தனை முகத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பார்க்கணும்னா பார்த்துருப்போம்? 1 லட்சம், 2 லட்சம். ஒன்று சொன்னீங்கன்னா நான் அப்படியே ஓடிடலாம். எத்தனை லட்சம் முகங்களை? இதுல எத்தனை பேர்கிட்ட நீங்க பழகிருப்பீங்க நெருங்கி? எத்தனை பேர்கிட்ட நெருங்கி பழகிருப்போம்? இதுல எத்தனை பேர்கிட்ட நீங்க சந்தோஷமா இருக்கிறீர்கள்? எத்தனை பேரோடு உங்களுடைய உறவு நன்றா இருக்கிறது? ரொம்ப நாள் நம்ம வாழ போறது இல்லைங்க. நம்ம வாழ்றது கொஞ்ச நாட்கள். இந்த கொஞ்ச நாட்கள் நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்களிடத்தில் அன்பாய் பேசுவோம், அன்பாய் பழகுவோம்,
ஒற்றுமையாக இருப்போம். இதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான், பெரிய ஆசை. நான் எப்பயுமே ஜெபம் பண்ணுவது, கடவுளே இன்றைக்கு என்னுடைய 4 அக்கா, என்னுடைய அண்ணன் குடும்பம், நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். நான் சார்ந்த திருச்சபையிலும் எங்களுக்கு எந்த பிரிவினையும் இல்லை, ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இதே ஒற்றுமையும் இதே சந்தோஷமும் போதும் சுவாமி. எனக்கு பெரிய பங்களா வேணாம், பெரிய கார் வேணாம். இன்னைக்கு எப்படி 2 வீலர் ஓட்டிக்கிட்டு சாகிற வரைக்கும் 2 வீலரே ஓட்டிக்கிட்டு இருந்தால் போதும். இதை விட சந்தோஷம் வேற ஒன்றுமே கிடையாது. இதை அனுபவித்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும். இந்த ஒற்றுமையா இருக்கிறத நீங்கள் அனுபவித்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அதனுடைய ஆசீர்வாதம் என்ன, அதனுடைய சந்தோஷம் என்ன என்பதை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் அன்பு ஆண்டவர் நீங்களும் நானும் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபித்தார். ஆதி திருச்சபை வளர்ந்துச்சு. எப்படி வளர்ந்துச்சு ஆதி திருச்சபை? 12 பேர்ல ஆரம்பிச்சிச்சு, பின்பு 70 பேர், அடுத்து 120 பேர், அதுக்கப்புறமா 3000 பேர் திருச்சபையில் வந்தாங்க, பின்பு 5000 பேர் திருச்சபைக்குள்ள வந்தார்கள். அந்த 5000 அதற்கப்பா கணக்கு இல்லாம போச்சு. பைபிள் ரொம்ப அழகாய் சொல்லுது அப்போஸ்தலர் புத்தகத்தில், கணக்கே இல்லை, ஒவ்வொரு நாளும் அநேகர் திருச்சபைக்குள்ள வந்தார்கள். அந்த திருச்சபையினுடைய மிக அருமையான ஒரு கேரக்டர் என்ன, அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தார்கள். எத்தனை பாஷை பேசினாங்க தெரியுமா ஆதி திருச்சபையில்? குறைஞ்சபட்சம் ஒரு 10 பாஷை பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள். இங்க எத்தனை பாஷை பேசுறவங்க உட்காந்துருக்கோம்? எத்தனை பாஷை பேசுறோம்? சேச்சி கொஞ்சம் மலையாளம் தெரியும், மறந்துருப்பாங்க இப்ப கொஞ்சம். என்ன ஒரே பாஷை தான் தமிழ், எல்லாருக்கும் புரியும் அந்த பாஷை. 10 தேசத்துக்கு மேலானவர்கள் அந்த ஆதி திருச்சபையில் இருந்தார்கள். எத்தனை தேசத்தார் உட்கார்ந்துருக்கோம்? ஒரே தேசத்தார். அவர்களுடைய கலாச்சாரம் என்ன? வேற வேற கலாச்சாரம். இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரம் ஒரே கலாச்சாரம், ஒரே பாஷை, ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம், ஒரே மாநிலம், ஆனால் அநேக பிரிவினைகள். அங்கு பலவிதமான பாஷைகள், பலவிதமான கலாச்சாரம், பலவிதமான குடும்பத்தை சார்ந்தவர்கள், பல தேசத்தை சார்ந்தவர்கள் ஆதி திருச்சபை. ஆனால் ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தார்கள். கிறிஸ்து இயேசு நீங்களும் நானும் ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக ஜெபித்திருக்கிறாங்க. அந்த ஜெபத்தை மெய்யாய் நாம் மாற்றி காட்ட வேண்டும், மெய்யாய் மாற்றி காட்ட வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், பஸ்ல போகும்போது யாராவது ஒருத்தர் தெரியாம நம்ம கால் பட்டுருச்சு, அவரை திரும்பி பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு தெரியல, அவர் நம்மளை நல்லா மிதிச்சிட்டாரு ஷூவை வச்சுட்டு. அப்படி மிதிக்கும் பொழுது அந்த ஷூ கால் அவர் சாரி கேட்ட உடனே நம்ம என்ன செய்றோம்? ஓகே பரவாயில்ல சொல்றோமா இல்லையா? மீண்டும் அவரை சந்திப்போமா சந்திக்க மாட்டோமான்னு தெரியாது. ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டார், உடனே விட்டுட்டோம். ஆனால் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க மன்னிப்பு கேட்டா ஏத்துக்கிறது இல்லையே. யோசிச்சு பாருங்களேன். ஒருமனப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து ஜெபித்தார். கடைசியா 4வது நான் முடிக்க போறேன். 24வது வசனம், 26வது வசனம், 24 26 வரைக்கும். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுடைய ஆசையை பாருங்களேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் உண்டுங்க. யாராவது ஆசை இல்லாதவர்களுக்கு உட்கார்ந்து இருக்கீங்களா? ஆசை எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுன்னு யாராவது இருக்கீங்களா? இல்லை, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை உண்டு. ஆனால் என் அன்பு ஆண்டவர் கிறிஸ்துவனுடைய ஆசையை பாருங்களேன். என்னுடைய பிள்ளைகள் என்னோடு அந்த பரலோகத்தில் இருக்கணும், அதுதான் எனக்கு ஆசை, என்னுடைய விருப்பம். அவர் சொல்றாரு, பிதாவே, அதனால அவர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அதற்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்னைக்கு கிறிஸ்து இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்தார். எதுக்காக ஜெபித்தார்? நீங்களும் நானும் பரலோகத்தில் இருக்கணும்ன்றதுக்காக ஜெபித்திருக்காருங்க. இந்த ஜெபம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெபித்தார். நீங்களும் நானும், என்னுடைய பிள்ளைகள்
இந்த திருச்சபையை சார்ந்த பிள்ளைகள், இந்த ஒசூர் தமிழ் அட்வென்டிஸ்ட் திருச்சபையை சார்ந்த பிள்ளைகள் என்னோடு பரலோகத்தில் இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம் சுவாமி என்று அவர் ஜெபிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போனோம்னா என்ன செய்வாங்க? ஒரு காப்பியோ இல்லை டீயோ இல்லை பாலோ இல்லை ஒரு பழமோ ஒருவேளை சாப்பாடோ, அவ்வளோதான். மிஞ்சி போனால் 2 நாள் 3 நாள். நான் இருக்கிற என்னுடைய ஸ்தானத்தில் நீங்களும் உட்காருங்கள் என்று யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் சர்வத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கக்கூடிய இடத்தில் என்னுடைய பிள்ளைகளும் இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவர் வேண்டிக் கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இயேசு ஜெபித்தாருங்க. கிறிஸ்துக்கு பிரியமான பிள்ளை, இந்த நாளிலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த மனநிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்காக கிறிஸ்து இயேசு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார். உங்களுடைய பெயர் உங்களுடைய கணவருடைய வாயிலையும் ஒருவேளை உங்களுடைய மனைவியினுடைய வாயிலோ உச்சரிக்கப்படாவிட்டாலும், உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரன், உங்களுடைய சகோதரி, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாயிலே உங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படாவிட்டாலும், கிறிஸ்து இயேசு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறார். உங்களுடைய பெயரை உச்சரித்து ஜெபிக்கிறார். உங்களுடைய பெயரை சொல்லி உங்களுடைய பலவீனங்கள் என்ன, உங்களுடைய குறைகள் என்ன என்பதை சொல்லி ஜெபிக்கிறார். 4 மிக முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். உங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறார். நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். உங்களுக்கு பாதுகாப்புக்காக கிறிஸ்து இயேசு ஜெபிக்கிறார். நீங்கள் பரலோகம் வர வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து ஜெபித்தார். நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து ஜெபித்தார். நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து ஜெபித்தார். ஒரே ஒரு சம்பவத்தோடு நான் முடிக்கிறேன். அமெரிக்க தேசத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பழங்குடியினர், இந்திய பழங்குடி இனத்தர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த இந்திய பழங்குடி இனத்தவர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம் என்றால், தன்னுடைய ஆண் பிள்ளை 13 வயசை எட்டும் பொழுது அந்த 13வது பர்த்டேஸ், ரொம்ப பிறந்த நாளை ரொம்ப விமர்சையாய் கொண்டாடுவாங்க. நிறைய விருந்தினர்களை கூப்பிடுவாங்க. நல்ல மாமிச உணவு, இன்னும் எவ்வளவு விமர்சையாய் கொண்டாட முடியுமோ அவ்வளவு விமர்சையாய் கொண்டாடுவார்கள் அந்த 13வது பிறந்த நாளை. அந்த பிறந்த நாள் முடிந்து அன்றை மாலை சூரியன் அஸ்தமித்த பிற்பாடு அந்த 13வது பிறந்த நாளை கொண்டாடிய அந்த பிள்ளை என்ன செய்வாங்க, அந்த ஆண் பிள்ளை அவனுடைய கண்ணை கட்டுவாங்க துணியில், ஒன்றும் தெரியாத அளவுக்கு கண்ணை கட்டி என்ன செய்வாங்க, கொண்டு போவார்கள். பல மைல் தூரம் அவனை கொண்டு போய் ஒரு நடு காட்டில் விட்டுட்டு அந்த கண்ணை திறந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. இருட்டு, வெளிச்சம் ஒன்றும் இல்லை. அவன் நடு காட்டில் இருக்கணும். இதுதான் சட்டம். அவன் வர முடியாது, ஓடி வர முடியாது. ஓடி வருவதற்கு வழியும் தெரியாது. அந்த நடு காட்டில் அவன் இருந்து இரவு முழுவதும் இருக்கணும். அந்த இரவில் திடீர்னு சலன்னு சத்தம் வரும். பாம்பு போகிற மாதிரி இருக்கும். பயம், பாம்பு நம்ம குத்திருமோ விடுற பயம். திடீர்னு ரொம்ப தூரத்தில் மிருகத்தினுடைய சத்தம், ஒரு ஏனையனுடைய சத்தம் இருக்கும். பயத்தோடு நிற்பான். எப்போ நம்மளை இதை அடிச்சிருமோ அப்படின்ட்டு. எப்பொழுது விடியும் என்று அந்த இரவு முழுவதும் தன்னுடைய உயிரை பிடிச்சுக்கிட்டு பயத்தோடு நின்று கொண்டிருப்பான். விடிய காலம் வரை அந்த சூரியன் உதைக்கும். அழகான அந்த வெளிச்சம் அப்படியே வெளியே வரும் பொழுது சுற்றி பார்க்கும் பொழுது மரங்களும் செடிகளும் இருக்கும். அப்பா விடிச்சிருச்சு அப்படின்ட்டு அவன் திரும்பி பார்க்கும் பொழுது அவனுடைய பின்னாடி ஒருத்தர் அந்த அம்பு வில்லோடு நின்றுகிட்டு இருப்பார். யார் அப்படின்ட்டு உற்று பார்க்கும் பொழுது அவனுடைய தகப்பனார் இருப்பார். தகப்பனார் இரவு முழுவதும் அவன் கூட இருந்தார் என்று இந்த பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் தகப்பனார் அந்த பிள்ளைக்கு எந்த மிருகமும் அவனை அணுகக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய அம்பை குறிப்பாய்த்து கொண்டு இரவு முழுவதும் அவர் தூங்காமல் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பாய் நின்று கொண்டிருப்பார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நீங்கள் வேதனையோடு கஷ்டத்தோடு
பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளோடு இருக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள், எந்த பாதுகாப்பும் இல்லை, நான் மாத்திரம் போராடி கொண்டிருக்கிறேன், எனக்கு யாரும் உதவி இல்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். என் அன்பு ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் உங்களுடைய அருகாமையில் ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது, அவருடைய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். எனவே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்த தெய்வம், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறவர் ஒரு தெய்வம், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், நம்மை பாதுகாக்கக்கூடியவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எனவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நிற்போம். எப்படியாவது அந்த பரலோக ராஜ்யம், அவருடைய விருப்பம், நம்ம எல்லாரும் அங்கே வரணும்னு விருப்பம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம், அவருடைய விருப்பத்தின்படி நடப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஆமென். ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். நேசித்து பாதுகாக்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா. கடந்த 6 நாட்களும் எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் துணையாக இருந்து எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்து உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்திரே, உமக்கு கொடாக்கொடி நன்றி சுவாமி, நன்றி ராஜா. உலகம் முழுவதும் கர்த்தாவே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவிகளாகி எங்கள் மேல் நீர் கிருபையாக இருந்து எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்து கர்த்தாவே எங்களுடைய ஆயுசு நாளை ஒரு ஓய்வு நாளை நீர் கூட்டி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த ஓய்வு நாளிலும் உடைய பரிசுத்தமான ஆலயத்தில் வந்து உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான ஒரு தருணம் கொடுத்திரே, உமக்கு கூடி நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. என் தெய்வமே, இந்த நாளிலே ராஜா ஒருவேளை கவலையோடு துக்கத்தோடு பலவீனத்தோடு
வேதனையோடு உம்முடைய சமூகத்திலே இந்த இடத்துல யாராவது வந்து நின்று கொண்டிருப்பார்கள் என்றால் எங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய எங்கள் அன்பு ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார் ஐயா. எங்களுக்காக கிறிஸ்து இயேசு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார். நாங்கள் எதற்கு பயப்பட வேண்டும்? எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டும்? ஆம் சுவாமி, அந்த நம்பிக்கை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. எங்கள் தெய்வம், நீர் எங்களுக்காக ஜெபிப்பதற்காக உமக்கு கூட ஆக்குடி நன்றி சுவாமி. எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே தியாகமாய் கொடுத்தீர். அதோடு இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இன்றும் எங்களுடைய பெயரை சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனை விசேஷமாக இந்த திருச்சபையிலே கூடியிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாருக்காவது ஏதாவது நோய்கள் பலவீனங்கள் இருக்கும் என்றால் என் அன்பு ஆண்டவரே தொடும் சுவாமி. அவளை சுகப்படுத்தும் ஐயா. அவருடைய வழிகளை எடுத்து போடும். நல்ல ஆரோக்கியத்தை கொடு. அவர்கள் நல்ல சுகமற்றவர்களாய் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. யாருக்காவது ஏதாவது மனதிலே கவலைகள் இருக்கும் என்றால் என் தெய்வமே அவருடைய கவலைகள் எல்லாம் எடுத்து போடும் ஐயா. அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும் சுவாமி. ஏதாவது பிரச்சனைகளில் இக்கட்டில் அகப்பட்டு கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் என் தெய்வமே அவர்களை அந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கும் சுவாமி. அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வாரும் ராஜா. என் தெய்வமே, இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு வயதானவர்கள் வரைக்கும் உடைய பாதப்படியில் வைக்கிறோம் ஐயா. எந்த பலவீனமும் சுகவீனமும் கவலைகளும் கஷ்டங்கள் இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பிரியமாய் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தாவே ஒற்றுமையோடு உம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை தாரும் ஐயா. இந்த திருச்சபை எடுத்து நடத்தக்கூடிய திருச்சபையினுடைய போதகரை கர்த்தர் ஆசுவதி, அவருடைய மனைவி ஆசுவதி, அவருடைய பிள்ளைகளை ஆசுவதி, அவருடைய ஊழியத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் விசுவாச பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. எங்கள் அன்பு ஆண்டவர் ஒருவேளை இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ இல்லை எப்பொழுது வந்தாலும் சரி, ஒருவேளை நாங்கள் ஜீவனோடு இருப்போம் என்றால் இவரே ராஜா, இவருக்காக அல்லவா நாங்கள் காத்திருந்தோம் என்ற அந்த கூட்டத்திலே சேர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. சமாதானத்தோடு நாங்கள் செல்கிறோம். மீண்டுமாய் ஒரு ஓய்வு நாளிலே ஒரு புது மனுஷர்களாய் புது சிருஷ்டியாக உம்முடைய சமூகத்தில் வந்து நீர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அன்பு ஆண்டவர் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்திலே ஜெபங்கேக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக, ஆமென்.